சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவோட தான் கைஸ் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல கைஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தயவுசெய்து ஃபுல்லாக மட்டும் பாருங்கள் வீடியோ. அப்போ தான் கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடலானே எனக்கு தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன், தயவுசெய்து ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருந்தா போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் கொடுத்து போயிடுங்க கைஸ். பிடிக்கலனா நீங்கள் டிஸ்லைக் கொடுத்துட்டு போயிடுங்க. நான் டேரெக்டாகவே சொல்கிறேன், பிடிக்கலனா நீங்கள் டேரெக்டாக டிஸ்லைக் கொடுத்துட்டு போயிடுங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க கைஸ். நான் வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்தால் கேன்வாஸ் ஆப்ஷன் உங்களை விட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எடுத்ததாக டியூரேஷன் தான் கைஸ், ஆஸ் யூஸ்வல் 25 செகண்ட் தான். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஒப்பாசிட்டி ஆப்ஷன் உங்களை போய்ட்டு 50 செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாங் ஆப்ஷன் உங்களை போய்ட்டு நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து எப்பவும் போல தான் வீடியோவில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் கைஸ். அதேமாரி நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா சாங்காக கூட ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக திரும்ப விப் ஆப்ஷன் உங்களை போயிடுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்களே கைஸ், அதே ஃபோட்டோவே திரும்ப ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அந்த மாஸ்க் ஆப்ஷன் உங்களை போய்ட்டு அந்த ரவுண்டாக உள்ள ஒரு அது ஃபோர்த்தாக இருக்கும் கைஸ், அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்து அதாவது உங்களுக்கு தேவையான இடம் தெரிகிற மாதிரி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழேருந்து கொஞ்சம் மேலே, அதாவது கீழேருந்து பாட்டம்லேருந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்து அதே ஃபோட்டோ வந்து வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு மேலேருந்து கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே ஃபோட்டோ வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 2 ஃபோட்டோவும் ஆட் பண்ணிடுங்களே கைஸ், அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணிங்க. கரெக்டாக நான் ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள் கைஸ். அதாவது 2 ஃபோட்டோக்கு இடையில கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து கரெக்டாக நான் ஜூம் இன் பண்ணி ஃபிட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி ஃபோட்டோவை ஜூம் இன் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு அதாவது ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் உங்களை வந்துருங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் உங்களை வந்து நீங்கள் ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுற செக்ஷன் வரும் கைஸ். அதுக்குள்ளே போய்ட்டு இந்த பிஎன்ஜி, அதாவது நம்ம ஒரு 3 பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். அந்த 3 இமேஜையுமே நம்ம பிப்பிலே ஆட் பண்ணிடலாம் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷாட் ஆப்பில் வந்து 4 லேயர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம 3 லேயர் ஆட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு லேயர் பெண்டிங் வச்சுருக்கோம். அது எதுக்காகன்னு உங்களுக்கு பின்னாடி தெரியும் கைஸ். இந்த பிஎன்ஜி இமேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நான் பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக பிஎன்ஜி ஆட் பண்ணி நான் கரெக்டாக ஃபிட் பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நீங்களும் ஃபிட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக நான் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல ஸ்டிக்கரு, அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டிக்கருமே தான் கைஸ், எல்லா ஸ்டிக்கருமே வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சுருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக தான் கைஸ் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த பெருசாக நம்ம ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம கைஸ். அதாவது அந்த மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் பண்ண ஃபோட்டோ, அதாவது 3ஆவது ஆட் பண்ண ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம ஃபில்டர் கொஞ்சம் கொடுக்க போகிறோம். என்ன பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். பிரைட்னஸ் வந்து லைட்டாக ஒரு 25ல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்ததாக கான்ட்ராஸ்ட்டும் ஒரு 25ல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்ததாக வேறு எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. சேச்சுரேஷன் ஒன்று இருக்கும், சேச்சுரேஷனுக்கு போயிடுங்க. சேச்சுரேஷனுக்கு போய்ட்டு நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஃபிட் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோ வந்து டிம்மாக தெரியும், ஒரு ஃபோட்டோ வந்து நல்லா டார்க்காக தெரியும் கைஸ். அதுக்காக தான் இந்த சேச்சுரேஷன் வந்து நான் உங்களை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ப்ளே பண்ணி பாருங்கள் கைஸ், ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. திரும்ப அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக லிரிக்ஸ் தான் கைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து டைப் தான் பண்ணுறேன் இந்த சாங்குக்கு. நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிக்கிறாங்க கைஸ். நான் வந்து ஃபஸ்ட் லைனை வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க. ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து புதுசாக இன்னும் ஃபாண்ட் வந்து நான் இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கேன் கைஸ். அதனால தான் இந்த யூஸ் பண்ண ஃபாண்ட்டே திரும்ப யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்ததாக கலர் ஆப்ஷன் உங்களை போயிடுங்க. கலர் ஆப்ஷன் உங்களை போய்ட்டு கலர் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்டர் தான் கைஸ். பார்டர் வந்து நான் ஆஸ் யூஸ்வல் பிளாக்கே சூஸ் பண்ணிக்கிறேன். பார்டரும் ஷேடோவும் நான் பிளாக்கே சூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஷேடோ தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானே ஃபஸ்ட்டு ஷேடோ வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கைஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் நான் எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே நல்லா கிளியராக தெரியும் கைஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான உள்ள போர்ஷனை மட்டும், அதாவது ஃபஸ்ட் லைன் முடிகிற இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள போர்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனிமேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க கைஸ். அனிமேஷனை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்த
அதாவது வெளிலேருந்து உள்ளே வர மாதிரி ஒரு அனிமேஷன் டபுள் ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அந்த அனிமேஷன் தான் கொடுத்துருக்கேன். அவுட் அனிமேஷன் வந்து அந்த பிளாங்காக வர மாதிரி உள்ள அனிமேஷன் ஃபஸ்ட்டு உள்ள அனிமேஷனே செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அனிமேஷனே ஃபிக்ஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து நான் ஆஸ் முன்னாடி சொன்னது தான், நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சக்கப்புறமா நீங்கள் திரும்ப அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டே வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திரும்ப எடிட் ஆப்ஷன் போய்ட்டு செகண்ட் லைனை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுறதா டைப் பண்ணலாங்க, சில பேஸ்ட் பண்ணுறதுனா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் ஆர் பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். அனிமேஷன் கலர் எல்லாமே ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் கொடுத்ததே வந்துடும். இதுதான் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக தெரியுது கைஸ், அதனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக எல்லா லிரிக்ஸையும் நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சேன்னா அதுவே 12-13 நிமிஷம் போகும் கைஸ், அதனால தான் நான் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம். பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்டுங்க. பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணி நீங்கள் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக வீடியோ எண்டு வரைக்கும் வராது கைஸ், அதுக்காக நம்ம டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ண போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து எமோஜி ஆட் பண்ண போகிறோம். அந்த எமோஜி வந்து நான் வந்து பிஎன்ஜி இமேஜாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. பிஎன்ஜி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக கொண்டு போய் நான் ஃபிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபிட் பண்ணிவிடுங்க. நான் வந்து டாப்பில் தான் ஃபிட் பண்ண போகிறேன், அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபிட் பண்ணிங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவாக ஓடும் கைஸ். வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவேன் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், அண்ட் லவ் யூ டு ஆல் கைஸ்.